காரைக்காலில் மத்திய அரசின் கழிவறை இல்லாத வீடுகளுக்கு கழிவறை கட்டும் திட்டத்தில் 79 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் வட்டார வளர்ச்சி அதிகாரி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வட்டாரத்தில் மத்திய அரசின் வீடுகள் தோறும் கழிவறை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காரைக்கால் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலமாக 10,592 வீடுகளுக்கு கழிவறை கட்ட முடிவு செய்து பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்த பிரேமா 2020ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி காரைக்கால் பெருந்தலைவர் காமராசர் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரங்கநாதன் வீடுதோறும் கழிவறை திட்ட ஆவணங்களை தணிக்கை செய்தபோது முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரேமா 79 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்திருப்பது தெரியவந்தது. இது குறித்து ரங்கநாதன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பிரேமா மற்றும் கட்டமைப்பாளர்கள் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தனிப்படை அமைத்து முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு அதிகாரி மற்றும் 12 கட்டமைப்பாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் போலீசார் தொடங்கியுள்ளனர். இச்சம்பவம் அரசு வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.